இந்தியன் அறிவியல் கல்வி அரங்கத்தில் ஒரு புதிய டேபிள் ஃபேன் இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறேன். இதை பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேன் போடுவோம். ஃபேன் போட்டோம். ஓகே. அடுத்து இந்த ஃபேனை வந்து ரொட்டேஷன் பண்ண வைப்போம். ரொட்டேஷன். இந்த இயக்கம் இந்தியாவில் எந்த டேபிள் ஃபேன் கடையிலையும் இருக்காது. இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் லைட்டு போடலாம். லைட்டு ஒவ்வொரு லைட் லேம்ப். ஓகே. இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு பேசணும்னா சரியா வரும். இந்த அறிவியலை பற்றி, இந்த அறிவியலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அறிவியல் வந்து மாணவர்கள் எல்லாரும் கேட்டாங்க. ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிடுவோம். மாணவர்கள், சார் என்ன சார் இந்த டேபிள் ஃபேனு எங்கே விற்கிது, எந்த கடையில் விற்கிது அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா, எந்த கடையில் விற்கலை, இது புதுசாக நான் உருவாக்கியிருக்கிறேன். இது அரசாங்கம் கொடுத்தாங்க இல்லையா டேபிள் ஃபேனு, அந்த டேபிள் ஃபேனை புதுமையாக ஒரு இயக்கத்தை உருவாக்கி மக்களிடம் கொடுத்துருந்தாங்கன்னா தமிழக அரசை உயர்வாக மக்கள் புறம் பார்ப்பார்கள். எந்த கடையிலுமே விற்கலையாம். அப்படிப்பட்ட பொருளை முதலமைச்சர் அம்மா அவர்கள் இலவசமாக மக்களுக்கு கொடுத்தாங்களாம் அப்படின்னு மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற அளவுக்கு ஆயிருக்கும். அப்போ அவங்ககிட்ட பெரிய ஒரு குழுவே இருக்கு. ஐஏஎஸ் படித்தவங்க, எத்தனையோ படித்தவர்கள்லாம் சுற்றி இருக்கிறாங்க. அவங்ககிட்ட படிப்பு திறன் இருக்கு. அரசியல்ல இருந்து வருவாயை எப்படி சம்பாதிக்கலாம்ன்ற திறன்லாம் இருக்குது அவங்க சம்பாதிக்கிறது. இந்த டேபிள் ஃபேன் மாடலை கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சிறுசாகவும் பெருசாகவும் ஆக்கியிருக்காங்க. லேசானதா தயார் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு புதிய இயக்கம் இருந்தால் தானே. அப்போ ஒரு புதிய இயக்கமாக உருவாக்கி பொதுமக்களுக்கு கொடுத்தோம்னா, மக்கள் வந்து 3 பொருள் கொடுத்தாங்கன்றதை காட்டியும் ஒரு பொருள் கொடுத்தாங்க, நல்லா கொடுத்துருக்காங்கய்யா அப்படின்னு எல்லாரும் மனசில் தங்கும், நினைவு இருக்கும். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, என்னைய மாதிரி படிக்காத அறிவாளிகள்லாம் லோடு கேட்டுலாம் போயிருந்த முதலமைச்சர் அம்மா அவங்ககிட்டலாம் நான் வந்து மதுரையில் இருக்கும்போது கூட. அப்போ எங்கெல்லாம் வந்து கண்டுக்கறல, அறிவாளினா என்னன்ற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. அப்போ நான் அதுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல்வாதி முதலமைச்சர்கிட்டையும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எந்த ஒரு பத்திரிகையிலும் நான் பேட்டி கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், முதலமைச்சர்ன்றவங்க வந்து அறிவாளியில் ஊக்கப்படுத்தக்கூடியவங்க இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டது வச்சு தான் நான் வந்து நானாக சுயமாக சம்பாரித்த காசை வச்சும் செஞ்சேன். மாணவர்கள் நிதி கொடுத்தார்கள். ஒரு மாடல் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்னா அதுக்குள்ளே அமௌண்ட்டை வாங்கிட்டு செஞ்சலாம். நான் நிறையா கொடுத்துருக்குறேன். ஆனால் என்னைய பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ் மாணவனும் அறிவியல் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியணும். அப்படி எப்படி தெரியணும்னா, இப்படி நான் செஞ்சிருக்கிற திங்ஸ் மாதிரி 300 பொருளுடைய இயக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை உருவாக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? பல பாடத்தை படிக்கிறோம். பல பாடத்தை படிச்சுட்டு ஒரு புதிய பாடத்தை உருவாக்க முடியும். அது நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி பார்த்து இயக்கத்தை உணரும் போது நம்மளால் ஒரு இயக்கத்தை உருவாக்க முடியும் என்ற விஷயத்தை தான் படிக்காத பாமரன் அழுத்தமாக சொல்லலை, அறிவியல் கண்டுபிடிப்போட சொல்கிறேன். இப்போ இயக்கத்தை பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே பேசலாம். இயக்கத்தை பார்த்துட்டோம். இப்போ ரொட்டேஷன் ஆகுது. இப்போ ஒவ்வொருத்தரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆஃப் பண்ணுறாங்க. படிச்சுட்டாங்க, படித்து முடிச்சுட்டு ஆஃப் பண்ணுறாங்க. இவரும் படித்து முடிச்சிட்டாரு, ஆஃப் பண்ணிட்டாரு. இவரும் படித்து முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. இதை அப்படியே நம்ம இதை இது பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ நான் ஒரே டேபிள் ஃபேனு 4 மூமெண்ட்டில் வேலை செய்யும். அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி தான் மாணவர்களுக்கு வந்து அறிவியல் அருங்காட்சியகம்னா
நான் வாயிலெலாம் சொல்லலைங்க. இப்போ எத்தனையோ ஐடி பூங்காவெல்லாம் வச்சுருக்காங்க. ஐடி பூங்கா, அந்த ஐடி பூங்காவை ஏதாவது ஒரு ஐடி பூங்காவை ஒரு மாவட்டத்தில் இருக்கிறத வாடகைக்கு பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 600 பேருக்கு புதிய அறிவியல் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற திட்டத்தை உருவாக்கி வேலையும் கொடுத்து செயல்முறை விளக்கத்தோடு செய்து காமிச்சிருவேன். இது அரசாங்கம் இதெல்லாம் சிந்திக்கணும். படிக்காத ஒரு பாமரை, ஒரு கை நாட்டு இப்படியெல்லாம் பேசுகிறானே, இது உண்மையா அப்படி என்று சவாலுக்கு ரெடி ஆகணும். என் பொருளை இன்னொருத்தருக்கு பதிஞ்சு கொடுத்து இன்னொருத்தர் வந்து என் பொருளை மோசடி பண்ணிட்டாரு, அதுக்கு இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் துணையாக இருக்கிறார்கள். அரசாங்கம் சட்ட ஒழுங்கு கெடவில்லை என்பது உண்மையாக இருந்தால் ஜெயலலிதா முதல்வர் அம்மா அவர்கள் இந்த கேஸ் நான் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷமாகவும் குற்றப்பிரிவில் விசாரிச்சுட்டு எஸ்பி அஸ்ராகார் வந்து மோசடி பண்ணிட்டாரு. அப்புறமேல இந்த மாதிரி மோசடி பண்ணிட்டாங்க, எனக்கு நடவடிக்கை எடுக்கலை, எஃப்ஐஆர் தரல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தனிப்பிரிவுக்குலாம் எழுதியிருந்தேன். அங்கேயும் வந்து சரிவர விசாரிக்கலை. அந்த மனு வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவில் வந்து மனு வந்துச்சு, B1ல் விசாரித்தாங்க. அதெல்லாம் விசாரிக்க முடியாதுப்பா, அவங்க சொல்கிற கேட்டு போங்க, அப்படி தான் நாங்கள் செய்ய முடியும், நீ இதுக்கு மேலே பேசினாக்கா மேலே நடவடிக்கை எடுத்துகிறோம் அப்படின்னாங்க. ஆனால் துக்ளக்கு புக்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் உண்மையை வந்து சொன்னது, அது சொன்னதுனால தான் எனக்கு வெளிநாட்டிலேருந்துலாம் நிதி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிதி கொடுத்து வெளிநாட்டில் உள்ள மனிதர்கள்லாம் டொனேஷன் கொடுத்து இந்த அறிவியலை நான் வளர்த்துருக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியில் என்னுடைய அறிவியலை பிடிங்கிட்டு இருக்கப்பட்டவங்கக்கிட்ட ஏதோ வாங்கி சம்திங் பண்ணுறாங்க. உண்மையான பாமரனுக்குரிய ஆட்சி என்றால் நான் என்னுடைய பொருளை அபகரித்திருக்கிறார்கள், திருடி இருக்கிறார்கள், வேறு பேரில் பதிவு பண்ணியிருக்கிறார்கள், இதை பாருங்கள், இதன் குற்றம் நடந்தது உண்மைதான், எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதை பாருங்கள், இதில் எஸ்பி அஸ்ராகார் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த மனு மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ பத்திரிக்கைன்றது உண்மையை தானே சொல்லுது, ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்க, இது என்னன்னு பாருங்கன்னு தானே எஸ்பி ஞாபகப்படுத்துறக்கா சொல்கிறாங்க. இப்போ தினமலர் பத்திரிக்கை சார் இது, இதெல்லாம் பாருங்கள், எந்த பத்திரிக்கையில் போட்டாலும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம்ன்றாங்க. இப்போ நான் 1ஆம் வருடம் மாணவர்களுக்கு அறிவியலுக்காக தான் இருந்தேன், அதில் மட்டும் எஃப்ஐஆர் பொய் கேஸ் வந்து 7 கேஸ் போடுறீங்க. அப்போ இது எந்த விதத்தில் நியாயம் என்பதை பொதுமக்களை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். இந்த இதுக்கு முடிவு எல்லா பேரும் ஒரு எஸ்எம்எஸ் தமிழக முதல்வருக்கு அனுப்பணும், எனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு விரைவில் போக இருக்கிறேன். ஆகையினால் அங்கே உண்மை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் செல்ல இருக்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்கத்தை பாருங்கள், நீங்கள் ஒரு இயக்கத்தை புதுமையாக உருவாக்குங்கள், அறிவியல் அருங்காட்சியகத்தை நிறுவ வேண்டும். அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 600 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். வணக்கம், நன்றி. தருமபுரி பிடமனரி, பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.